எல்லாருக்கும் நமஸ்காரம். நம்ம அடுத்து பார்க்க போற ராசி வந்துட்டு சிம்ம ராசி. சிம்ம ராசி வந்து மகம், பூரம், உத்தரத்துடைய முதல் பாதம் இருக்கிற ராசி தான் சிம்ம ராசி. இப்போ சிம்ம ராசிக்கு இப்போ 9ஆம் இடத்துல இருந்து நல்ல ஒரு பலன் கொடுத்து வந்த குரு பகவான் ராசியுடைய லக்னத்துடைய சிம்ம ராசி சிம்ம லக்னத்துடைய 10ஆம் வீட்டுக்கு வரார். 10ல் குரு பதவி பறிபோகும் அப்படின்னு சொல்லிட்டு, பதவி பறிபோகும் அப்படின்னு சொன்னா அதுடைய இது வந்து கொஞ்சம் குறையும், இல்லை இடமாற்றம், பதவி மாற்றம், இதெல்லாம் தான் நடக்கும். ஒரு வேலையை விட்டு இன்னொரு வேலைக்கு போய் சேருவோம். அதோடைய தசா புத்திகளும் அதுக்கு ஒத்துழைக்கணும். அப்படி இருக்கும் பொழுது நம்ம வந்து அதை ரொம்ப இதா எடுத்துக்க வேண்டாம். இடமாற்றம் கண்டிப்பாக இருக்கும், பதவி மாற்றம் உண்டு சிம்மராசியை பொறுத்த வரைக்கும். ஸோ இதுதான் விஷயம். அப்போ இந்த விஷயத்தை நம்ம எப்படி எடுத்துக்கணும், என்னெல்லாம் நடக்கலாம் அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் பார்க்குறோம். இவர் வந்து என்ன ஆறார் அப்படின்னு கேட்டா, ரிஷபத்திலிருந்து தன்னுடைய 5ஆம் பார்வையாக சிம்மராசியுடைய 2வது வீடான கன்னிராசியை பார்க்கிறார். அதுக்கப்புறம் 4ஆம் வீடான விருச்சிக ராசியை பார்க்கிறார். அதுக்கு அப்புறம் வந்துட்டு 6ஆம் வீடான மகரத்தை பார்க்கிறார். ஸோ 2, 4, 6 இந்த இடங்களுக்கு குரு பகவானுடைய பார்வை இருக்கு. ஸோ அதுல ஃபர்ஸ்ட் எந்த நட்சத்திரத்துல பதவிய மாற்றத்தை விட ஸ்ட்ரெஸ் ஜாஸ்தி ஆகும். ஸ்ட்ரெஸ் எப்ப ஜாஸ்தி ஆகும், நம்மளுக்கு வேலை ஜாஸ்தி இருக்கும் பொழுது. ஸோ அதை மேனேஜ் பண்ற அளவுக்கு நம்ம ரெடியா இருக்கணும். அதுதான் பணிச்சுமை காரணமாக ஸ்ட்ரெஸ். அதனால நம்ம வந்து அது வந்து குரு பகவானோடது அப்படின்னு நினைச்சுக்கப்படாது. இதுதான் விஷயம். வேலையை ஜாஸ்தி கொடுப்பார், உங்களால மேனேஜ் பண்ண முடியாத அளவுக்கு வேலையை கொடுத்து அந்த ஸ்ட்ரெஸ்னால ஒரு டென்ஷன், அதனால முன்கோபம். ஏன் இதை இது பண்றோம் அப்படின்னு கேட்டா, கரெக்டா அவர் பார்க்கறது வந்து 2வது வீட்டை, தனம் வாக்கு ஸ்தானத்தை, பேசுற இடத்தை காட்டுறார். அவ பேசுற இடத்துக்கு டென்ஷன் வந்தா என்ன பண்ணுவோம், வீணா யாருக்கா வாக்குறுதி கொடுப்போம், நான் அதை பண்ணிடுறேன் இதை பண்ணிடுறேன். அதை பண்ணவே கூடாது. என்ன காரணம் அப்படின்னு கேட்டா, 2ஆம் பார்வை பார்க்குற இடத்துல அங்க கோச்சாரத்துல யார் இருக்கான்னா கேத்து பகவான் இருக்கார். அதனால அனாவசியமான வாக்குறுதிகள், யாருக்காகவாவது நம்ம கேரண்டர் ஏத்துக்கிறது, நான் இதை உங்களுக்கு பண்ணி கொடுத்துடுறேன் அப்படின்னு சொல்றது, இதை பண்ணப்படாது. பண்ணினா அதை முடிக்க முடியலன்னா நம்மளுக்கு யாரு கூடயாவது ஒரு வாக்குவாதம், அந்த டைம் ஃப்ரேம்ல பண்ண முடியாது அதை. அதனால அனாவசியமா யாருக்கு எந்த வாக்குறுதியும் கொடுக்க வேண்டாம். ஏன்னா கேத்துல இருக்கும் பொழுது வாக்குறுதியை நிறைவேற்றுறது கஷ்டம். ஆனா அதே சமயத்துல குரு பார்வை இருக்கும்போது நல்ல வாக்கு பலம் வரும், வாக்கு பலிதம் வரும். அதனால ரொம்ப ஜாகிரதையா யார்கிட்ட பேசுறோம், என்ன பேசுறோம். மௌனம் வித்வானுக்கு பூஷணம். அதனால பேசாம இருக்கிறது ரொம்ப நல்லது. சிம்மராசிக்காரா என்ன மாதிரி இருக்கிற சிம்மராசிக்காரெல்லாம் பேசாம இருக்க முடியாது. ஆனா அதை கரெக்டா பேசணும். அதனால என்ன பண்ணுவோம் அப்படின்னா, நம்ம ஏதோ ஒன்று அட்வைஸ் பண்ணுவோம், அதை அவ கேட்க மாட்டான். கேட்கலன்னா நம்மளுக்கு ஸ்ட்ரெஸ். நான் வந்து அவளுக்கு பண்ணினேனே, இவாளுக்கு பண்ணினேனே, இப்படி புலம்புறதுக்கு தான் நேரம் இருக்கு. அதுக்கு ஒரே வழி பேசாம இருந்து விடுறது. அட்வைஸ் கொடுக்க வேண்டாம். எஸ்பெஷலி எந்த சொந்தக்காரால்கிட்டையும் நம்ம வந்துட்டு எந்த விதமான வாக்குறுதியும் கொடுக்க வேண்டாம். அதுதான் மெயின் சிம்மராசியுடைய விஷயம். அதுக்கு அடுத்தது எந்த விதமான வேலையா இருந்தாலும் நீங்களே பண்ணிக்கோங்க. நடுவுல நான் பண்ணித்தரேன் யாரு வந்தாலும் பண்ண வேண்டாம். நம்ம லேட்டா பண்ணாலும் நம்மளே பண்ணிப்போம். சிம்மராசிக்காரா நடுவுல யாரையாவது நம்பி, ஒரு மீடியேட்டரை நம்பி ஒரு வேலையை செய்ய வேண்டாம். அவ செஞ்சு தர முடியாத ஒரு சிச்சுவேஷன் வந்துடும். அதனால என்ன, 6ஆம் இடம் ஆக்டிவேட்னா நம்மளுக்கு வேண்டாத ஒரு சத்துருவை நம்மளே உருவாக்கிப்போம். அதனால அதை பண்ண வேண்டாம். 4வது வீட்டை 7வது பார்வையா பார்க்கறதுனால அம்மாவுக்கு உடம்பு சரியில்லாம போனாலும் அவ சரியாயிடுவான்.
அப்புறம் வாங்குறது வெறுமன வாக்குவாதம், எஸ்பெஷலி ஹஸ்பண்ட் கூட. அதனால பேசாம இருக்கணும், ஆர்குமெண்டே வேண்டாம். அதுக்கப்புறம் ஒரு ஹையர் எஜுகேஷன் போனோம், ஒரு லோன் போனோம், கல்யாணத்துக்கு பொண்ணுக்காரக்கா பார்க்குறோம் அப்படின்னா நிறைய அலையிறது நிறைய இருக்கும். நான் சொன்னேன்னே, நம்ம அந்த ஒரு வேலையை ஒரு வாரத்தில் முடிக்க முடியும்னா அது ஒரு 2 மாதம் ஆகும். அதை இழுத்து பிடிச்சுதான் நம்ம செய்ய வேண்டி வந்துடும். அலைச்சல் ஜாஸ்தி, அலைச்சல்னால ஸ்ட்ரெஸ், ஸ்ட்ரெஸ்னால டென்ஷன், டென்ஷன்னால முன்கோபம், கோபம் யாரையா ஒருத்தரை எதிர்க்க வித கடிச்சு தீத்துறது. அதுக்கு நம்மளுக்கு இந்த வேலையெல்லாம் லேட் ஆகும், அதனால நம்ம நிதானமா தான் இருக்கணும். அதனால நம்ம பண்ணும்போது யாருக்கும் வந்துட்டு அதோடைய வேல்யூ தெரியாது, வெறுமனே நம்ம தான் புலம்பின்னு இருக்கணும். அதனால அதை பத்தி கவலையே பட்டுக்க வேண்டாம், நம்மளால என்ன முடியுமோ அதை மட்டுமே பண்றது. வருமானம் எல்லாம் நல்ல வருமானம் இருக்கும், வருமானத்துக்கெல்லாம் குறைச்சல் எதுவுமே கிடையாது. ஆனா எப்படி இருக்குன்னா, வருமானம் வரும், செலவழிஞ்சிடும். எப்பவுமே வந்துட்டு ஒரு வாங்கணும்னா ஒரு டென்ஷன் இருந்துட்டே இருக்கும். அந்த மாதிரி இருக்கிற இது என்ன, இப்ப வந்து புது வாகனம், 4வது வீட்டை பார்க்கறதுனால புது வாகனம், வண்டி வாங்குறது, இதெல்லாம் நடக்கும். அதுக்கப்புறம் அம்மாவுடைய உடல்நிலை நன்னாகும். அவர் நட்சத்திரத்தை எந்தெந்த நட்சத்திரத்துல வர்றார், ஃபர்ஸ்ட் அவர் வர்றது வந்து கார்த்திகை நட்சத்திரத்துல 1/5/2024 13/6/2024 வரைக்கும், அதாவது ஒரு 2 மாசம் வரைக்கும் அவர் கார்த்திகை நட்சத்திரத்துல பிரயாணம் பண்றார். அதனால செல்வாக்கு உயரும், பணம் ஜாஸ்தியாகும். நிறைய பேர் வந்து நம்ம கிட்ட வந்து நல்ல ஒரு ரிலேஷன்ஷிப்ல வர்றதுக்கு நிறைய பேர் ரெடியாவா, நிறைய பேர் வருவா. நோய் விலகும். அப்புறம் வீடு மனை வாங்குறதுக்கு அந்த பேப்பர்ஸ் எல்லாம் மூவ் பண்ணிட்டு இருக்கிறோம், அதை சக்சஸ்ஃபுல்லா ஆக்கிடலாம் சிம்ம ராசி பொறுத்த வரைக்கும். அதுக்கு அடுத்தது இவர் வந்து கார்த்திகை நட்சத்திரம் முடிஞ்சுட்டு இவர் வந்து 13/6/2026 19/8/24 வரைக்கும், 28/11/2024 14/4/2025 வரைக்கும் உங்களுடைய 12ஆம் வீட்டு அதிபதியான சந்திரனோட நட்சத்திரம் எது ரோகிணி நட்சத்திரத்துல டிராவல் பண்றதுனால தூக்கம் குறையும். விரயஸ்தானத்துல இருக்கிற நட்சத்திரத்துல, விரயஸ்தானாதிபதியோட நட்சத்திரத்துல டிராவல் பண்றதுனால உங்களுக்கு விரயங்கள் அதிகமாகும், தூக்கம் குறையும். அதுக்கப்புறம் வெறுமன தர்ம சங்கடம், நான் சொன்னேன் இல்லையா, யாருக்கா ஏதாவது பண்ணிட்டு ஏதாவது ஒரு பிரச்சனையில வந்து மாட்டிப்பேலு. அதுக்கப்புறம் 20/8/2024 27/11/2024 வரைக்கும், 10/4/2025 13/4/2025 வரைக்குமே செவ்வாய் நட்சத்திரமான மிருகசீரிஷத்துல இவர் டிராவல் பண்றதுனால திடீர் யோகம், அப்புறம் கருத்து வேறுபாடுலாம் இருந்த கணவன் மனைவி வந்து ஒன்று சேருவா. அதுக்கப்புறம் சொத்து கிடைக்கும், வழக்கு சாதகமாகும். ஏன்னா செவ்வாய் பகவான் அவர் வந்து சூரியனுக்கு ஒரு நல்ல ஒரு நண்பர் ஸ்தானத்துல இருக்கார். அதனால அதுக்கப்புறம் வார்த்தைக்கு மதிப்பு கூடும், எல்லாரும் உங்களை புரிஞ்சுக்க ஆரம்பிப்பான். ஓகேவா? இந்த காலங்கள்ல நீங்க பண்ண வேண்டியது, பெரிய பெரிய முதலீடுகள் செய்யாதீங்கோ. பெரிய முதலீடு செய்தா ப்ராப்ளத்துல தான் வந்து சிக்குவேடும். ஏன்னா 6ஆம் இடம் ஆக்டிவேட்டடு, கடன் வாங்க தூண்டும். தசாபுத்தி ராகு எல்லாம் இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், நிறைய கடன் வாங்க தோணும், அந்த மாதிரி இருக்கும். அதை பண்ண வேண்டாம். அதுக்கப்புறம் பழைய கடன் வரும், திருப்பி கிடைக்கும், ஆனா ரொம்ப போராடணும். அதுக்காக ரொம்ப பின்னாடி நச்சு நம்மளுக்கு வந்துட்டு அந்த கடன் வந்து திருப்பி கிடைக்கும். அதுக்கப்புறம் இவர் 10ல உட்கார்ந்துட்டு இருக்கனால உத்தியோகம் போறவாளுக்கு அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருந்துட்டே இருக்கும். அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருக்கிறதுனால எல்லாரையும் ஒரு அட்ஜஸ்ட் பண்ணி தான் போகணும். ஆஃபீஸ் ஒர்க்ல ரொம்ப அட்ஜஸ்ட்மெண்ட் தேவைப்படக்கூடிய காலம் இந்த ஒரு வருஷம். அந்த உத்தியோகத்துல வந்து உட்கார்ந்துட்டு இருக்கிறதுனால. அப்புறம் இதுக்காக நம்ம என்ன பண்ணலாம்? இந்த குரு இதுலயே நம்ம பரிகாரம் அப்படின்னு சொல்லும் பொழுதே அது வந்து நவகிரகத்துல இருக்கிற குருவுக்கு தான். தயவு செய்து யாரும் தட்சிணாமூர்த்தியை போய் டிஸ்டர்ப் பண்ணாதீங்கோ. குரு ஸ்தலங்களுக்கு போங்க, ஆலங்குடி, தென்குடி, திட்டை,
அந்த மாதிரி குரு ஸ்தலங்களுக்கு போங்கோ, குரு பகவானுக்காக உள்ளத பண்ணுங்கோ. அப்படி பண்ண முடியலையா சிவன் கோவிலுக்கு போகலாம். தட்சிணாமூர்த்தியை விட சிவன் கோவிலுக்கு போயிடலாம். சிவன் கோவிலுக்கு போய் பண்ணலாம். நம்ம இந்த குரு பயிற்சியில எந்தெந்த ராசிக்கு பரிகாரம் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்கோம் அப்படின்னா, ரிஷபம், மிதுனம், சிம்மம், துலாம், தனுசு, கும்பம், மீனம் இந்த ராசிகளுக்கு சொல்லியிருக்கோம். நம்ம இந்த சேனலை பொறுத்த வரைக்கும் நம்ம ரெக்கமெண்ட் பண்ற கோவில் இந்த குரு பயிற்சி, ஏன்னா நம்ம கண்ணுக்கு முன்னாடி நடக்கிறது. அதனால சொல்றது வந்து இந்த யூடியூப்ல போகும்போது முன்னாடி ஒரு திரிநேத்திர தசபுஜ வக்ரகாளியோ கோவிலுடைய நம்பர் கொடுத்துருக்கோம். அவளை கான்டாக்ட் பண்ணுங்க. நாளைக்குள்ள கான்டாக்ட் பண்ணிட்டேன்னா ரொம்ப நல்லா இருக்கும். அவங்களுக்கு வந்து நாளான்னைக்கு 1ஆம் தேதி அன்னைக்கு என்னோடதே லேட், என்னோட பர்சனல் ரீசன்ஸ்னால எனக்கு இன்னைக்கு தான் பண்ணக்கூடிய ஒரு சுச்சுவேஷன். அதனால தான் இன்னைக்கு இதை பண்ணியிருக்கேன். இன்னைக்கு என்னானாலும் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு 3 இல்லை 4 ராசிகளுக்கு உள்ளது பலன்கள் வந்து போட்டுட்டு இருப்பேன். இந்த கோவிலுக்கு நீங்க பண்ணும் பொழுது உங்களுக்கு நல்ல ஒரு வைப்ரேஷன் கிடைக்கும். ஏன்னா அந்த கோவிலை பொறுத்த வரைக்கும் கோவில்ல பண்ற அந்த கோவிலுடைய ட்ரஸ்டியும் அந்த கோவிலுடைய சுவாமியோட உபாசகர், காளி உபாசகர், அவர் வந்து அவ்வளவு நன்னா அந்த கோவிலுக்கு வந்து வைப்ரேஷன் கொடுத்து வச்சிருக்கார். கொஞ்சம் உள்ள தள்ளி தான் இருக்கு, கோயம்புத்தூர் வரவாளுக்கு உள்ள தள்ளி தான் இருக்கு. ஃபோன் நம்பர் வச்சு வந்து பண்ணிக்கலாம். 101 ரூபாய் தான் சார்ஜ் பண்றா. மத்தியானம் பண்றா இந்த குரு பயிற்சியோட ஹோமங்கள் எல்லாம். சாயங்காலம் குரு பயிற்சி பலன்கள் பத்தி ஒரு ஸ்பீச் பொன்னையா சுவாமிகள்னு ஒருத்தர் வந்து பண்றார். இதுல ஃபோன் நம்பர் கொடுத்துருக்கேன். அந்த ஃபோன் நம்பர்ல கூப்பிட்டு அதோட ஜிபே அனுப்பிச்சு உங்க அட்ரஸ் எல்லாம் கொடுத்து அவாகிட்ட எந்த வெளியூர்ல இருக்கேன்னா அவாகிட்ட கேட்டு நீங்க வந்து வாங்கிக்கலாம். இல்லை என்கிட்ட அனுப்பணும்னா அனுப்பலாம். ஆனா அனுப்புறவா யாரா இருந்தாலும் இன்னைக்கு சாயங்காலம் இல்லை நாளைக்குள்ள அனுப்பிச்சாகணும். ஏன்னா அவளுக்கு அப்பதான் அது ஒரு சங்கல்பத்தோட லிஸ்ட் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கா. அதைத்தான் அப்பதான் அவளால பண்ண முடியும். சிம்மராசியை பொறுத்த வரைக்கும் இடமாற்றம், வேலை மாற்றம் நிச்சயம். தயவு செய்து வாக்கால யாருக்கும் எந்த கமிட்மெண்ட்டும் கொடுக்காதீங்கோ. கமிட்மெண்ட் கொடுத்தா நிறைவேற்றுறது கொஞ்சம் கஷ்டம். என்ன ரீசன் கேட்டா, அந்த இடத்துல கோச்சாரத்துல கேத்து பகவான் கன்னிராசியில உட்கார்ந்துருக்கார். 2வது வீட்டுல கேத்து உட்கார்ந்துட்டு இருக்கார் அப்படின்னா ஞானத்தை கொடுக்கக்கூடியவர் அங்க உட்கார்ந்துட்டு நம்மளுக்கு என்ன பண்றார் அப்படின்னு கேட்டோன்னா அதை செய்து முடிக்க முடியாத ஒரு சுச்சுவேஷனை கொண்டு வருவார். அப்படி அந்த மாதிரி இல்லை, நான் கொடுத்துட்டே இது பண்ணணும், எனக்கு பண்ணியே ஆகணும்னா வேற யாரும் கிடையாது, நம்மளுடைய பிள்ளையார் வழிபாடு. கணபதிக்கு எல்லா நாளைக்கு 21 நமஸ்காரம், 21 பிரதட்சணம், 21 தோப்புக்கரணம். கேத்து பகவான் இருக்கிறதுனால சிம்மராசிக்குள்ள அடிஷ்னல் பரிகாரம் இதுதான். ஸோ எனக்கு எல்லா நாளைக்கும் போக முடியாதுன்னா அட்லீஸ்ட் செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு போங்கோ. செவ்வாய்க்கிழமை விசேஷம், அதனால அன்னைக்கு போங்க. அது வந்து உங்களுக்கு நல்லதை கொடுக்கும். இன்னைக்கு அடுத்த ராசியான கன்னி ராசியை பத்தி அடுத்த இது வந்து வருது. நன்றி, வணக்கம்.